ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 72. கிஷோர் பதட்டமாக பொதுத் தேர்வின் முடிவுக்காக காத்திருக்கும் மாணவன் போல் ஷைலஜாவையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். இவ்வளவு பதட்டத்திலும் கண் சிமிட்டாமல் ஷைலஜாவின் ஒவ்வொரு அசைவையும் தன் மனதினுள் பதிவு செய்தபடி அமர்ந்திருந்தான். ஷைலஜாவிற்கு இது என்ன மாதிரியான உணர்வு என்று பிரித்தறிய முடியவில்லை. காதல் என்று அபிமன்யுவின் பின் சுற்றிய பொழுதுகளில் கூட அவள் இப்படி உணர்ந்ததில்லை. தன் அதிகாரத்தினாலேயே அபிமன்யுவை அடைய நினைத்தாலே தவிர அபிமன்யுவை பற்றி எண்ணும் பொழுது எழாத ஏதோ ஒரு உணர்வு கிஷோரை பற்றி எண்ணும் பொழுது தோன்றுகின்றது. அது என்ன என்று பிரித்தறிய முடியாமல் அந்த உணர்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு மனம் கிஷோர் வேண்டும் என்றும் மற்றொரு மனம் கிஷோர் வேண்டாம் என்றும் கூற இரண்டிற்கும் நடுவில் சிக்கிக்கொண்டு முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். பொறுத்து பொறுத்து பார்த்தவன் எந்த ஒரு பதிலும் வராததால், கிஷோர், என்ன ஆச்சுங்க, இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஷைலஜா பதட்டமாக, சேச்ச அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. கிஷோர், அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்றான் ஆவலாக. இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. கிஷோரை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் தன் தாயின் முகமும் மணக்கண் முன் வந்து மிரட்டியது. தன்னால் இவனுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயமும் இருக்க அமைதியாக அமர்ந்திருந்தாள். கிஷோர் அவளின் அமைதியை கண்டு, ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு புரியுது, இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி என்று சோகமே உருவமாக எழுந்தான். ஷைலஜா அவசரமாக, இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கிஷோர், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். தன் தாயை பற்றி அடுத்தவரிடம் எப்படி குறை கூறுவது என்று ஷைலஜாவின் மனம் முரண்டு பிடிக்க சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் நின்றிருந்தாள். கிஷோர், பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலனா கூட பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை பிடிக்கலன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. ஏன்னா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு உங்கள் முகத்திலேயே தெரியுது. அது உங்களுக்கும் தெரியும். இத்தனை நாளில் நான் எத்தனையோ தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை கூட என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரலையா? என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா நீங்கள் தயங்குறதுக்கு காரணம் உங்கள் அம்மாவாக தான் இருப்பாங்க. கிஷோரின் சரியான கணிப்பில் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்த ஷைலஜா, எப்படி, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால் தயக்கமாக. கிஷோர் சிரித்தபடி, உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இதை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? கிஷோருக்கு என்ன காரணம் என்று தெரிந்ததில் ஷைலஜாவிடம் இருந்த தயக்கம் சற்று தளர்ந்தது. ஷைலஜா, ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் என்னால் என் அம்மாவை யார் முன்னாடியும் விட்டு கொடுக்க முடியலை. அதான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம். அதான் நான் நல்ல வசதியான குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க ஆசை நிறைவேறாதுன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவங்களால் அதை ஏற்றுக்க முடியலை. கிஷோர், வசதியான இடத்துல பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட ஆசை மட்டும்தானா என்றான் கேள்வியாக. ஷைலஜா, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் சின்ன வயசுல இருந்தே வசதியாக வாழ்ந்தவ தான். அதுக்காக வசதிக்காக இன்னொருத்தரை 2வது திருமணம் செஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆரியன் மேலேயும் எனக்கு பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறவரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கிஷோர், அப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறீங்களா என்றான் மகிழ்ச்சியாக. ஷைலஜா வெட்கத்துடன், இன்னைக்கு நான் போட்டு இருக்க ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா என்று கூறிவிட்டு திரும்பி கடகடவென வீட்டிற்கு சென்று விட்டாள். ஆம், ஷைலஜா இன்று அணிந்திருப்பது அன்று கிஷோர் இவளுக்கு அழகாக இருந்தது என்று கூறிய அதே வெள்ளை நிற குர்த்திதான். அவளாலேயே இதை நம்ப முடியவில்லை. அனைவரிடமும் திமிராகவே நடந்து கொள்ளும் தான் எப்படி இவனிடம் மட்டும் இப்படி தனிந்து பேசுகிறோம்? காதல் ஒருவரின் சுயத்தை கூட இழக்க செய்யுமா? ஒரு முறை ஒருவர் மேல் உண்மையான காதல் உணர்வை உணர்கிறாள் காதல் ஒருவரின் சுயத்தை கூட இழக்க செய்யுமா? முதல் முறை ஒருவர் மேல் உண்மையான காதல் உணர்வை உணர்கிறாள் ஷைலஜா. கிஷோருக்கு பெரும் மகிழ்ச்சி. என்ன சொல்வது என்று ஒன்றும் புரியவில்லை. ஷைலஜா அபிமன்யுவை பார்க்க வரும் பொழுதெல்லாம் இவன் ஷைலஜாவை பார்த்திருக்கிறான். பார்த்த முதல் பார்வையிலேயே பிடித்துவிட அவளை பற்றி விசாரிக்க தொடங்கினான். அவள் அபிமன்யுவை விரும்புகிறாள் என்று தெரிந்ததும் தன் மனதில் இருக்கும் ஆசையை யாரிடமும் கூறாமல் தனக்குள்ளேயே புதைத்து விட்டான். ஆனால் அபிமன்யுவிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடிந்ததும் மீண்டும் ஷைலஜாவை பற்றிய எண்ணம் இவனுக்குள் துளிர்விடத் தொடங்கியது. பிறகு மீண்டும் அவளை பற்றி விசாரிக்க தொடங்கினான். அதில் இவளின் அம்மாவின் விருப்பத்திற்காக தான் இவள் அபிமன்யுவின் பின்னும் ஆரியனின் பின்னும் சுற்றுவது தெரிந்தது. எனவே தன் காதலை தைரியமாக அவளிடம் வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டுவிட்டான். அன்று பார்க்கில் ஷைலஜா பேசிவிட்டு சென்ற பிறகு கிஷோரும் ஷைலஜாவும்
தொலைபேசியின் வாயிலாக மணிக்கணக்கில் பேசத் தொடங்கினர். இருவரும் உணவு மறந்து, உறக்கம் மறந்து, நாள் கிழமை மறந்து தங்களின் காதலில் மூழ்கி போயிருந்தனர். அப்பொழுது கிஷோர், சரி, உங்க அம்மா கிட்ட நம்ம லவ்வுக்கு எப்படி சம்மதம் வாங்குவது? ஷைலஜா, அதான் பயமா இருக்கு கிஷோர். எங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியும்ல, அவங்க வசதியான இடத்துல தான் என்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பேசாம நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? கிஷோர், நோ வே ஷைலு, நான் உன்னை ஊர் அறிய எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி திருட்டுத்தனமா கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்க அம்மா என்னதான் பேராசை பிடிச்சவங்களா இருந்தாலும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நம்ம கல்யாணத்தை அவங்க சம்மதத்தோட 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமா நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஷைலஜா, நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா கிஷோர்? இது நடக்கணுமே. சற்று யோசித்தவன், நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க அம்மா சம்மதத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். அது என்னோட பொறுப்பு. நீ உனக்கு கொடுத்துருக்க வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தால் போதும். ஷைலஜா, வேலையா? என்ன வேலை? கிஷோர், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கியே இந்த வேலையை தான் சொன்னேன். என்னை லவ் பண்ணுற வேலையை மட்டும் நீ சரியாக பார்த்தால் போதும். கல்யாண வேலையை நான் பார்த்துக்கிறேன். இவர்களின் காதல் ஒவ்வொரு நாளும் இங்கே வலுப்பெறுவதை அறியாத விசாலாட்சி எப்படி ஆரியனிற்கு தன் மகளை மனம் முடித்து தருவது என்று வெகுவாக சிந்தித்து கொண்டிருந்தார். கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. விசாலாட்சி, இங்க பாருங்க, நீங்க சொன்னதை கேட்டுதான் உங்க பெரிய பேரனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டேன். திரும்ப திரும்ப என்னால் அதே மாதிரி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணை எப்படியாவது இந்த வீட்டு மருமகளாக்கணும். அந்த யாழினி, அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அவளே இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கா. என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? சொந்த அத்தை பொண்ணு வேற. என் பொண்ணுக்கும் ஆரியனுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும். கிருஷ்ணமூர்த்தி, இங்க பாரு விசாலாட்சி, நான் உன் பொண்ணை அபிக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டது அந்த யாழினியை விரட்டதான். கடைசியில் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆரியன் இனிமே தான் வேலைக்கு போக போறான். அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு என்னால் எப்படி கேட்க முடியும்? உனக்கு வேணும்னா நீயே ஏதாவது செஞ்சு அவங்க கல்யாணத்தை நடத்திக்கோ, நான் தடுக்க மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னோட உதவியை எதிர்பார்க்காத. விசாலாட்சி, ஓ, எல்லாருக்குமே நானும் என் பொண்ணும் இலக்காரமா போயிட்டோமா? இந்த கல்யாணத்தை யாரோட தயவும் இல்லாமல் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நான் நடத்தி காட்டுறேன் என்று கோபமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டார். ஆரியன் டைனிங் ஹாலில் அமர்ந்து உணவறிந்து கொண்டிருப்பதை பார்த்த விசாலாட்சி அவனிடம் சென்று, இந்தாங்க மாப்ள, இன்னொன்று வச்சுக்கோங்க என்று அவன் தட்டில் மேலும் ஒரு சப்பாத்தியை அடுக்கினார். தன் அத்தையின் மாப்பிள்ளை என்னும் அழைப்பில் ஏதோ விவகாரம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த ஆரியன் அமைதியாக அமர்ந்திருந்தான். விசாலாட்சி, மாப்ள, வேற ஏதாவது வேணுமா? ஆரியன், ஆமா என்றான் அமைதியாக. விசாலாட்சி, என்னன்னு சொல்லுங்க மாப்ள, நான் கொண்டு வரேன் என்றார் ஆர்வமாக. ஆரியன் இந்த மாப்ள மாப்ளன்னு கூப்பிடுறதை நிறுத்தினால் போதும். விசாலாட்சிக்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது ஆரியனின் பதில். விசாலாட்சி, ஏன் நான் உங்களை மாப்ளன்னு கூப்பிடக்கூடாதா என்றார் சற்று சத்தமாக. இவரின் குரல் உயர்வில் மீரா, மகேந்திரன், பாட்டி, ஆரணி, யாழினி என அனைவரும் வெளியே வந்தனர், ஷைலஜா உட்பட. ஆரியன், தாராளமாக கூப்பிடலாம் அத்த, ஆனால் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். வேற ஏதாவது எண்ணத்தோடு கூப்பிட்டா அதை இப்போவே மறந்துடுங்க. நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. விசாலாட்சிக்கு அனைவரின் நிராகரிப்பும் சேர்ந்து கோபத்தை பெருக்கெடுக்க, அதே கோபத்தோடு, என்ன என் பொண்ணு உங்க எல்லாருக்கும் அவ்வளவு கேவலமா போயிட்டாளா? ஆளாளுக்கு வேண்டாம்னு சொல்றீங்க. சின்ன வயசுல இருந்து என் அண்ணன் குடும்பத்தில் தான் உன்னை கட்டி கொடுக்க போறேன்னு அவள் மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இப்போ மாத்திக்க சொன்னா அவளால் எப்படி முடியும்? அவளோட மனசை பத்தி நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அப்படி அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இப்படி பண்றீங்க. உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு பார்த்தேன். அவன் யாரோ ஒரு பட்டிக்காட்டை கட்டி கூப்பிட்டுட்டு வந்துட்டான். இப்போ நீ என்னடா பேச்ச ஆரம்பிக்கும் போதே இப்படி வெட்டுற மாதிரி பேசுற? அத்தை என்ற மரியாதை கொஞ்சமாவது மனசுல இருக்கா இல்லையா? ஆரியன், அத்தை, நான் என்னைக்குமே உங்களை மரியாதை குறைவா நினைச்சதே இல்லை. அத்தை என்ற மரியாதை உங்க மேல எனக்கு எப்பவுமே இருக்கு. அதுக்காக உங்க பொண்ணை கட்டிக்க முடியாது என்றான் நேரடியாக. மகேந்திரன், விசாலாட்சி, என்ன பேச்சு இதெல்லாம்? சின்ன பையன்கிட்ட நேரடியா பேசுற விஷயமா இது? விசாலாட்சி, என்னை வேற என்ன பண்ண சொல்றேன்னா? உன்கிட்ட பேசிதான் அபி விஷயத்துல எதுவுமே வேலைக்காகலையே. இவர்களின் வாக்குவாதத்திற்கு நடுவே அபிமன்யு அலுவலகத்திற்கு தயாராகி கீழே வந்துவிட விசாலாட்சி கோபமாக, இதோ வரானே உன் பையன், இவன் தான் என் பொண்ணை கட்டிப்பான்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். எல்லார்கிட்டையும் இவனுக்கு தான் கட்டி கொடுக்க போறேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். இவன் என்னடானா வேற யாரையோ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ 2வது பையனும் கட்டிக்க முடியாதுன்னு சொன்னா என் பொண்ணை நான் வேற யாருக்கு கட்டி வைக்கிறது? மகேந்திரன், விசாலாட்சி, அவன் இப்போதான் வேலைக்கு போக போறான். அதுக்குள்ள அவன்கிட்ட போய் கல்யாண பேச்சு பேசுறீங்களே, கொஞ்சம் நாள் ஆகட்டும். விசாலாட்சி, நான் ஒன்றும் இப்போவே கட்டிக்க சொல்லலை. கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டிக்கிறேன்னு எனக்கு உத்தரவாதம் தர சொல்லு. உங்களை நம்பி என் பொண்ணை காக்க வைக்க முடியாது. ஆரியன் கோபமாக,
உங்கள் பொண்ணை இங்கே யாரும் காத்துக்கிட்டு இருக்க சொல்லல அத்தை. தாராளமாக நீங்கள் வேற ஏதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணை கட்டிக்க மாட்டேன் என்றான் முடிவாக. விசாலாட்சி, அதான் ஏன்னு கேட்குறேன். என் பொண்ணுக்கு என்னடா குறைச்சல் சொல்லு. இதோ நிற்கிறாளே இந்த வீட்டு பெரிய மருமக, இவளை விட என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகுல குறைச்சலா, அறிவில் குறைச்சலா, இல்லை வசதியில் குறைச்சலா? எதுக்கு இவளை வேண்டாம்னு சொல்கிறீங்க? அதற்கு ஷைலஜா தன் அம்மாவிடம் வந்தவள், ப்ளீஸ்மா, ஏன் இப்படி எல்லார் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க என்று அறைக்கு அழைத்தாள். விசாலாட்சி, நீ சும்மா இரு ஷைலு, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் மனசுல ஆசையை வளர்த்தது ஏன் தப்பு தான். அபிமன்யு தன் கைகள் இரண்டையும் மார்புக்கு குறுக்கே கட்டியவாறு விசாலாட்சியை நேர்பார்வை பார்த்தவன், ஆரியனை கட்டிக்க உங்க பொண்ணுக்கு சம்மதமானு கேளுங்க என்றான் விசாலாட்சியை பார்த்து. விசாலாட்சி, இது என்ன கேள்வி? அவளுக்கு இதில் முழு சம்மதம். அபிமன்யு மீண்டும் அதை உங்க பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. விசாலாட்சி ஷைலஜாவை பார்த்து, ஷைலு, நீயே உன் வாயால் இவங்க காதில் விழற மாதிரி நல்லா சத்தமா சொல்லுமா என்று கூற, ஷைலஜா எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தாள். விசாலாட்சி, நான் ஏதோ வற்புறுத்தி உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. நீயும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு, அப்போதானே இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அபிமன்யு, சொல்லு ஷைலஜா, உனக்கு ஆரியனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அதற்கு ஷைலஜா இல்லை என்னும் விதமாக மறுப்பாக தலையசைத்தாள். விசாலாட்சி, இங்கு யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று அபிமன்யுவை முறைத்து பார்த்தபடி கூறியவர், தைரியமா சொல்லு, அம்மா நான் இருக்கேன், உன்னை யாராலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஷைலஜா, எனக்கு ஆரியனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லை என்றாள் வெளிப்படையாக. இந்த பதில் ஆரியனிற்கே ஷாக் தான். தன் அம்மாவின் பேச்சை கேட்டு நம்மை எவ்வளவு தொந்தரவு செய்தால் இப்பொழுது அவளின் அம்மா முன்னிலையில் விருப்பம் இல்லை என்று கூறுகிறாளே என்று ஆச்சரியமாக பார்த்தவன், எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் என்று மனதிற்குள் ஆனந்தப்பட்டான். மகேந்திரன், இங்க பாரு விசாலம், நீ ஏன் இப்படி சின்ன பசங்களை போட்டு கஷ்டப்படுத்துற? உன் பொண்ணே விருப்பம் இல்லைன்னு சொல்றா, அப்புறம் ஏன் இப்படி அவளை ஃபோர்ஸ் பண்ற? விசாலாட்சி, அண்ணா, அவளுக்கு இதில் விருப்பம்தான், ஆனா இவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல பயப்படுறா. ஆரியன், யாரு? உங்க பொண்ணுக்கு பயமா? ஏன் அத்தை விளையாடுறீங்க? உங்க பொண்ணை பார்த்து தான் நாங்க எல்லாரும் பயப்படணும். விசாலாட்சி அவனை முறைத்து விட்டு மீண்டும் ஷைலஜாவிடம், இங்க பாரு ஷைலு, ஏன் இப்படி மாத்தி பேசுற? உனக்கு விருப்பம் தானே, ஏன் இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்ற? ஷைலஜா, மாம் ப்ளீஸ், இந்த பேச்சை இத்தோட விட்டுடுங்க. நான் ஆரியனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். விசாலாட்சி, அப்போ உன் மனசுல இன்னும் அபிதான் இருக்கானா என்றார் பட்டென்று அனைவரின் முன்னிலையிலும். எனக்கு தெரியும், நீ அபியை தானே முதலில் விரும்பின. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூட உன்னால் அவனை மறக்க முடியலல்ல. அனைவருக்குமே விசாலாட்சியின் கேள்வி அருவருப்பாக தோன்றியது. ஏற்கனவே திருமணம் முடிந்தவரை பற்றி இப்படி கூறுகிறாரே, அவரின் மகளின் குணத்தை அவரே இப்படி அனைவரின் முன்னிலையிலும் இறக்கி காட்டுவது போல் கூறுவது அனைவருக்கும் சரியில்லை என்று பட்டது. யாழினிக்கோ பெரும் அதிர்ச்சி. என்ன இவர் இப்படி கேட்கிறார்? விசாலாட்சியின் வார்த்தையை கேட்டும் அபிமன்யு எதுவும் கூறாமல் அமைதி காப்பது யாழினிக்குள் இன்னும் கோபத்தை கூட்ட, கோபத்தில் அபிமன்யுவை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தாள். அபிமன்யுவிற்கு விசாலாட்சியின் வார்த்தையில் கோபம் எழுவதை விட யாழினியின் ரியாக்ஷனில் பெரும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். சிறிது காலங்களாக யாழினி தன்னை விட்டு சற்று தள்ளியிருப்பது போல் உணர்ந்த அபிமன்யுவிற்கு யாழினியின் கோப பார்வை பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. யாழினிக்கோ அபிமன்யுவின் மேல் கோபம் ஒரு புறம் இருந்தாலும் எங்கே ஷைலஜா ஆமாம் என்று கூறிவிடுவாளோ என்ற பதட்டத்தில் நின்று கொண்டிருந்தாள். ஷைலஜாவின் பதில் என்னவாக இருக்கும்? அவளின் காதல் கைகூடுமா? வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.